ஹலோ எவ்ரிவன். மேக்மனி ஆர்கானிக்ஸ் இந்த கம்பெனியை பத்தின ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து 1986ல ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நேம்ல ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி 1995ல இதோட நேம் சேஞ்ச் பண்ணாங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பிக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிக்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. பிரிண்டிங்ல யூஸ் பண்றாங்க, பெயிண்ட்ல, டெக்ஸ்டைல்ஸ்ல, லெதர் அண்ட் ரப்பர்ல யூஸ் பண்றாங்க. ஈவன் பிளாஸ்டிக் கலரிங்ல எல்லாம் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இந்த பிக்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒன் ஆஃப் த டாப் 10 கம்பெனிஸ் இன் இந்தியால மேக்மனி ஆர்கானிக்ஸ் ஒன் ஆஃப் த கம்பெனி. இந்த கம்பெனியோட குயிக் ரிவ்யூ பார்த்தலாம். இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1428 கோடி மார்க்கெட் கேப் இருக்கு. இந்த கம்பெனியோட ஹை வந்து 106 ரூபாய். பட் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ் வந்து 56 ரூபாய். புக் வேல்யூவை விட கம்மியான ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ வந்து 60 ரூபாய். ஸோ புக் வேல்யூவை விட கம்மியான ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மேஜரா வந்து இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் என்னன்னா அதோட சேல்ஸ் growth வந்து 5.84%. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கம்மியா இருக்கு. கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் வந்து 648 crores இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பியர்ஸ் பாருங்க, யூபிஎல், பேயர், மேக்மனி, இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த மேஜர் ஃபெர்டிலைசர்ஸ், நானோ ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே, இவங்க வந்து யூபிஎல் மாதிரியான கம்பெனியோட காம்பீட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக்கை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு தான் மேஜரா இந்த ஸ்டாக் இப்போ எடுத்திருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். 2023ல, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 426 கோடி சேல்ஸ் பண்றது இந்த கம்பெனி வந்து இப்போ 543 கோடி பண்ணிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து குவார்டர் டு குவார்டர், இயர் ஆன் இயர் பாக்குறப்ப அரௌண்ட் 400+ இருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பாருங்க, 48 கோடி பண்ணிருக்காங்க. போன குவார்டர் வந்து 8 கோடி பண்ண கம்பெனி இப்போ 48 கோடி பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த ரீசன் பிகின் தட் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட மேஜர் ரீசனே இதுதான். ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பாக்குறப்ப நெட் ப்ராஃபிட் பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ்ல இருக்கு. 29 கோடி போன வருஷம் பண்ணிருக்காங்க. 2026ல 29 கோடி தான் பண்ணிருக்காங்க. பட் இந்த லாஸ்ட் குவார்டர் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜூன் 26, அதாவது ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 48 கோடி பண்ணிருக்காங்க. இந்த 48 கோடி பண்ணிருக்கிற ஒரே ரீசன்னால தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ்ல மூவ்மெண்ட் வந்து ஹெவியா இருக்க போது. அசெட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் ஃப்ளோஸ் பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோஸ் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. 142% கேஷ் ஃப்ளோஸ் வச்சிருக்காங்க. தென் ஆர்ஓசி வந்து கம்மியா இருக்கு. ஓகே ரைட். ஓகே, இந்த ஸ்டாக்கோட ட்ரேடிங் பார்த்தலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்தோன்னா ஒரு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த டேல. 1 வீக்ல பெருசா டிஃபரன்சஸ் இல்லை. ஒரு 3%, 2.5%. 1 மந்த்ல பாருங்க கிட்டத்தட்ட 14% ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போனா கிட்டத்தட்ட ஜூலை 20th இருந்து ஆரம்பிச்சது. 47 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நம்மளால சொல்லவே முடியாது இந்த 1 மந்த்ல ஏன் 20ஆம் தேதியில இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, பிகாஸ் மேபி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கலாம். இது as a ரீட்டைல் இன்வெஸ்டரா வந்து அதை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். 3 மந்த்ஸ்ல பாருங்க இதோட பீக் வந்து 60 ரூபாய் இருந்திருக்கு. 6 மந்த்ல சேம் ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 இயரா வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான். 1 இயரா வந்து கிட்டத்தட்ட 41% வந்து டவுன்ல ஆயிடுச்சு. 3 இயர்ஸ்லயும் அதே மாதிரி நல்ல டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ரிசல்ட் வந்து டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 95, 96 வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கம்பெனியோட மேஜர் பிளஸ்ஸா பாக்குற விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி இதனுடைய புக் வேல்யூல இருந்து கம்மியா இருக்கு. இதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, 48 கோடி எந்த குவார்டர்லயும் 48 கோடி பண்ணல. இயர் ஆன் இயர் கூட பார்க்கலாம். 48 கோடிங்கிறது 2023ல 238 கோடி பண்ணிருக்காங்க. 2023 ஷேர்ஸ் பார்க்கலாம். 2023 ஓகே. ஸோ அப்பெல்லாம் நல்ல பீக்ல இருந்திருக்கு இந்த கம்பெனி. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஈவன் 25ல கூட பெருசா ரிசல்ட்ஸ் காமிக்கல. ஸோ குவார்டர்லில இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டா நாளைக்கு காலையில வந்து 9 to 9:15லேயே வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ நீங்க டெஃபினட்டா இதை வந்து ரிவ்யூ பாருங்க, டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி பாருங்க, இதனோட ஃபண்டமெண்டல் இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க. பிக்மெண்ட்ஸ்ல எந்த கம்பெனி பெட்டரா இருக்காங்க, இவங்களோட பியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட செக் பண்ணிட்டு தென் நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுங்க. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து நீங்க ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஸோ இது நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தென் யூ டேக் யுவர் ஓன் டிசிஷன். நீங்க உங்களோட டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்ஃபிடண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மோரோவர் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ கொடுக்க முடியுமே தவிர இந்த ஸ்டாக்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணும்னா நீங்க அதை டீப் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்க பண்ணி பார்க்கறப்ப தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். அண்ட் இந்த ஓவர்வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.